தேசபக்தர்கள் அனைவருக்கும் சிவசேனாவின் வணக்கங்கள். மீண்டும் வந்தேன். பக்கத்திலே உள்ள திருக்கடையூர், அங்கே ஒரு தம்பதியினருக்கு குழந்தை இல்லை. ஈசனை நோக்கி தவம் இருக்கிறார்கள். இறைவா, எனக்கு ஒரு குழந்தை வேணும் என்று கேட்கின்றார். ஈசன் அவர்களுடைய தவத்திற்கு இறங்கி வந்து பிள்ளை வரம் கொடுக்கின்றார். அந்த வரத்துடன் சேர்ந்து ஒரு நிபந்தனையும் விதிக்கின்றார். உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை 16 ஆண்டுகள் தான் பூமியிலே வாழும் என்ற நிபந்தனை. அன்றைக்கு அந்த தம்பதியினர் இருந்த மனநிலையில் குழந்தை பிறந்தால் போதும் என்ற அந்த ஆனந்தத்தில் ஒப்புக்கொண்டார். குழந்தை பிறக்கிறது. மார்க்கண்டேயன் என்று பெயரிடுகிறார்கள். விறுவிரென்று வளர்ந்து 16 வயதை தொட்டுவிட்டார். யமன் அவருக்கு கொடுத்த வேலையை செம்மையாக செய்வதற்கு வந்து விட்டார். மார்க்கண்டேயனை கவர்ந்து செல்வதற்கு அந்த இடத்திற்கு வந்து விட்டார். மார்க்கண்டேயன் பயந்து போய் ஓடுகிறார். திருக்கடையூரிலே ஈசனின் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு காப்பாற்றும்படி வேண்டுகிறார். அப்பொழுது ஈசன் கடும் கோபமடைகின்றார். என்னிடம் சரணடைந்த என் பக்தனை நீ எப்படி வந்து பிடிப்பதற்கு நீ வரலாம்? உனக்கு அவ்வளவு துணிச்சலா என்று கேட்டு யமனையே சம்ஹாரம் செய்வதற்கு கால சம்ஹார மூர்த்தியாக அவதாரம் எடுத்து அந்த நடவடிக்கையில் இறங்க போகும்போது அனைவரும் வேண்டுகோளை ஏற்று யமனை மன்னித்தார் ஈசன். அந்த என்றும் 16 வயதாக இன்றைக்கும் மார்க்கண்டேயன் வாழ்கின்றார். ஒருவர் இளமையாக இருக்கும் ஒருவரை பார்த்து அவர் என்றும் 16 வயது மார்க்கண்டேயன் என்று சொல்வது வழக்கமாக நம்மில் இருக்கிறது. அதுபோன்று எனக்கு 70 வயதாகிவிட்டது. நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், ஐயா 70 வயதானால் திருக்கடையூரிலே சென்று பீமரத சாந்தி விழா என்று ஒன்று எடுக்க வேண்டும். அந்த விழா வெறும் ஆன்மீக விழா அல்ல, ஆயிலை விருத்தி செய்வதற்கான விழா என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னதை கேட்டு நானும் களத்திலே இறங்கினேன். முதல் கட்டமாக திருக்கடையூர் கோயில் நிர்வாகி ஐயா விருதகிரி அவர்களை சந்தித்தேன். என்னுடைய எண்ணத்தை சொன்னேன். அவர் மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டார்கள். கோவிலிலே உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்யும்படி நான் உத்தரவிடுகிறேன். ஜாம் என்று நடத்துவோம் என்று ஐயா விருதகிரி சொன்னார். அவர் சொன்னதை அப்படியே எடுத்துக்கொண்டு என்னுடைய மரியாதைக்குரிய சிவஸ்ரீ கணேஷ் குருக்கள் ஐயா அவர்களிடம் சொன்னேன். அவரும் அருமையாக செய்து விடுவோம் என்று ஒப்புக்கொண்டார்கள். அந்த நாளும் வந்தது. கணேஷ் குருக்கள் ஐயா அவர்கள் தன்னுடைய பரிவாரங்களை அனுப்பி அந்த யாகத்தை சிறப்பாக செய்தார்கள். நான் பெற்ற பிள்ளைகள் உள்பட நண்பர்கள் அனைவரும் புடைசூழ அங்கே வந்திருந்தார்கள். அந்த காட்சி எனக்கு என்னுள்ளே மிகப்பெரிய சந்தோஷத்தையும் புதிய உற்சாகத்தையும் கொடுத்தது. அதன் பிறகு அந்த புரோகிதர்கள் எல்லாம் மந்திரத்திலே தமிழிலே அழகாக ஆயுள் விருத்தியை பற்றி அவர்கள் சொல்ல புதிய தெம்பும் நம்பிக்கையும் எனக்கு வந்தது. அன்றைக்கு அந்த பீமரசாந்தி விழா திருக்கடையூரிலே இனிதாக நடைபெற்றது. இப்பொழுது என்ன நடந்தது? நான் போய் சரணடைந்து விட்டேன். என்னுடைய ஈசனிடம் சரணடைந்து விட்டேன். ஆனால் எனக்கு என்ன வருது? என் விதிப்படி 2வது முறையாக அட்டாக் வருகிறது, இதய தாக்குதல் வருகிறது. உயிர் போய்விட்டது என்று சொன்னார்கள். அனைத்து புலனும் சப்த நாடிகளும் அடங்கிவிட்டது. பிள்ளைகள் எல்லாம் சுற்றி நின்று கதற தொடங்கி விட்டார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையிலே ஈசன் களத்திலே குதித்து
டாக்டர் உருவத்திலே, மருத்துவர்கள் உருவத்திலே களமிறங்கினார் என்னுடைய ஈசன். எனக்கு மீண்டும் உயிர் பிச்சை கொடுத்தார். இன்னைக்கு மீண்டு வந்திருக்கிறேன், மீண்டும் வந்திருக்கின்றேன். ஒரு சிறிய கனவிலே இருந்து விழித்ததை போன்று இன்றைக்கு சர்வமான ஒரு நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். இனி தொடர்ந்து சமுதாய சேவை செய்வேன். என் ஈசன் என்னை காப்பாற்றி விட்டான். ஈசன் உருவத்திலே மருத்துவர்கள் என்னை காப்பாற்றி விட்டார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். பாரத் மாதா கி ஜெய்.